என்றால் கோவில் என்றாலும் கொடுவிட்டு கொடுவாதத்தை மோடி வைப்பது மோடி எடுப்பது இப்படி பல மந்திரங்களை கற்றுக்கொண்டு இந்த மேல் மலையாளத்திலே மலையாள பைரவன் பற்றி யாதொரு குறைவில்லாமல் சீரும் சிறப்போடு வந்து வருகிறேன். என்னை நாடி தேடி வருபவர்களை நான் சீடனாக ஏற்றி அவர்களுக்கு மந்திரங்களை கற்றுக் கொடுத்து வருகிறேன். எப்படி இந்த மலையாளத்தில் வாழ்ந்து வருகிறேன். இந்த மேல் மலையாளத்திலே யாதொரு விரைவில்லாமல் சீரும் சிறப்போடு வந்து வருகிறேன். இன்று என்னை நாடி தேடி யார் வருகிறார் என்று பார்ப்போம். மேல் மலையாரம் வந்து விட்டோம். பத்தியா சித்தியம் மண்டோட ஆகுது பாரு. இங்குதான் மந்திரவாதி இருப்பான். பய பத்தியா போகணும். ஆமா. உன் பேர் என்ன? உன் பேரு கந்தசாமி. என் பேர் கோன்சாமி. கோன்சாமி. மலையாள பகவதி சாமி சாமி பிரிஜி வாழ்க 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 வாழ்க. பிரிஜில சொரங்க பாக்குறா. குருநாதா 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 குருநாதா. நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் இருவருமே அனாதைகள் சுவாமி. அனாதைகள். யாருமே கிடையாது. உன்னுடைய பெயர் என்ன? என் பேரா? என் பேரு கோவிந்தசாமி. உன்னுடைய பெயர் கந்தசாமி. அடடே கோவிந்தசாமி கந்தசாமி. கோவிந்தா என்று குரல் கொடுப்பார்கள், கந்தா என்று குரல் கொடுப்பார்கள். கோவிந்தசாமி கந்தசாமி இருவர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருவரையும் நான் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் இருவரும் சீடனாக ஏற்று உங்களுக்கு பல மந்திரங்களை கற்றுக் கொடுக்கிறேன். முதலில் என்ன செய்வது தெரியுமா? முதலில் மலையாள பகவதிக்கு பூஜை. வந்துகிட்டு யார் தெரியாது? ஏசப்பாடா. கேஸ் போட்டுருமா அவனை. அது பாட்டு வந்திருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம் என்று தெரிகிறதா? ஆமாங்க. பார்த்தாயா மலையாளத்தை சுற்றி மண்டபங்கள் எப்படி தொங்குகிறது என்று? அது போன்ற உன்னுடைய மண்டையும் இங்க தொங்கும். ஏசப்பா போட்டு நீ ஏசப்பான்னு கேக்குற ஐயா. பாரு தெய்வங்கள் எல்லாமே ஒரு சக்தி தான். ஜோதி ரூபமா தான் நம்ம எண்ணியவாறு. அதான் மாணிக்கா சொல்லிக்காரு. எண்ணியவாறு நமக்கு அருளும் தெய்வம் சொல்றாரு. நம்ம மாரியம்மனா பார்த்தா மாரியம்மனா வந்து காட்சி அளிப்பாங்க. சிவபெருமானா பார்த்தா சிவபெருமானா கொடுப்பாங்க. ஏசுநாதர் பார்த்தா ஏச. அதுதான் நம்ம எப்படி நம்ம மனசுல நினைக்கிறோமோ அந்த உருவத்துல வந்து சுவாமி. ஆனா தெய்வம் ஒன்றுதான். மலையாளத்தை பார்த்தாயா எப்படி காட்சி அளித்தாரு? ஒரு சிறிய சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? சுவாமி ஆசிரமத்தை சுற்றி எண்ணிலடங்காத ஏராளமான செடிகள் இருக்கிறது. இந்த செடிகள் எல்லாம் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. என்ன மூலிகை செடிகள்? மூலிகை செடிகளா? மூலிகை செடிகள் அல்ல. ஒவ்வொரு செடிகளும் மனிதன் உயிருள்ள சக்தி வாய்ந்த செடிகள். புரியவில்லை? இதோ நீங்கள் ஆரம்பத்தில் வந்தவுடன் உங்களை பெயரை கேட்டீர்கள். எதற்காக? இருவருடைய பெயரை கேட்டினால் உங்கள் இருவருக்குமே இங்கு செடி நட்டு விட்டு. எதற்காக தெரியுமா? வந்து இடத்துல மந்திரங்களை கற்றுக்கொண்டு வெளியே சென்று குரோதலோகம் செய்தால் அந்த செடி எப்படி அப்போதே நீங்கள் இருவருமே மரணம். அப்பா ஒரு செடி நட்டு விட்டேனே. என் செடி அங்க பாத்தியா?
நின்னுக்கினே தூங்குது பாரு. அவங்க வைக்கிறா எப்படி ஆடலாம் போரு அவன் மேல அல்ல அறிவிட்டு வரணும்னு தெரியல. அவருக்கு அங்க நட்டுட்டு இவருக்கு இங்க நட்டு வச்சிருக்கிறேன். சாமி அதெல்லாம் இருக்கட்டும். அது ஒரு செடி வளமாக உள்ளது. அந்த செடி அதுதான் என்னுடைய பெயரை சொல்லி நடப்பட்ட செடி. உயிர்கள் அனைத்தும் என்னிடத்தில் கிடையாது, அனைத்தும் அங்குதான் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் உடலிலே உயிர் இல்லையா? கிடையாது. நீங்கள் பேசுகிறீர்கள். பேசுகிறதோ இதோ என் கழுத்தில் இருக்கிற மந்திரக்கோள், சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். இந்த மந்திரக்கோள் யாருடைய கழுத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த மலையாளம் அடக்கம். அப்படியானால் மந்திரக்கோள் யாரத்தில் இருப்பது அவன் தான் மந்திரவாதி. இப்போது நீங்கள் என்ன செய்வது தெரியுமா? நான் அதோ தெரிய தடாகம் சென்று நீராடி விட்டு வருவரை இருவரும் இந்த மந்திர கோலைக்கு சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். தடாகம் போகவில்லை, போத்தோர் போய் வாருங்கள். சென்று வருவரை சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். இதை நீ தொட்டே நீ கட்டே. சரி சாமி, சர்வ ஜாக்கிரதையா எப்படியோ ஒன்று சீராக சேர்ந்து விட்டோம். ஆமா, காவல் இருப்போம். வா உட்காரு. சாப்பாடு கருவை மத்தார சாப்பிட்டியா? சாப்பிடலாம். அந்த காவல் பின்னாடிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மேலே கொஞ்சம் நிறைய ஓடுற வேலை நீ மேல அது மேல இருக்க பொழுது அந்த மந்திரம் என்ன சொல்லிட்டு போனா மொத்தம் மந்திரம் அந்த மந்திர கோல் தான் இருக்குது. ஆமா, இந்த கோல் எதற்காக விடணும் அதை சொல்லு. இவன் தான மந்திரவாதி. கண்டோர்கள் கதிகலங்கு கொண்டனில் வீரத்தார் 30 முக்கோடுதவர்கள் 42 அரிசிகள் இந்த 11 எனக்குள் அடக்குமான வீரம். நான் யார்? முட்டத்தூர் கிராமத்திலே சந்திரசேகர் ஜமீனார்தான் புறப்பட்டு ஓடி வந்தேன் மேல்மலையில். அப்படி வருகின்ற நேரத்திலே எனக்கு குருமகோன் பைரவன் கருத்திருக்கும் மந்திரக்கோளை கரத்தொட்டு எடுத்தவுடனே என் நிலையான உருவமாறி அரைக்க தலைமகை. அப்படி என்றால் இந்த மந்திரக்கோள் கட்டுப்பட்டவள் யார்? யார் அது? இந்த மந்திரக்கோளுக்கு கட்டுப்பட்டவள் 7 அவதாரங்களை தலை சேர்ந்தவள், மூத்தவள், பெரியவள் நானே செல்லியம்மன் பேச. உலகாலும் நாயகி 7 அவதாரத்தில் தலை சிறந்தவள் அந்த செல்லியம்மனா? இந்த மந்திரக்கோளை கரத்தொட்டு எடுத்தவுடனே என் நிலையான உருவம் மாறி அறுக்க தலைமகை அகோரமாக மந்திரப்புறத்தை கரத்தொட்டு எடுத்தாயோ உன் நிலையான உருவம் மாறி அகோர தோற்றத்துடன் அசுர உருவத்துடன் காட்சியளிக்கும் இந்த நேரத்தில் சந்திரசேகர் ஜமீனாக இருந்த நீ ஒரு நேரத்தில் இன்று முதல் சந்திரசேகர் நைனாராக போக வேண்டும். கொடுத்தேன் சந்திரசேகர் ஜமீனார் இந்த மந்திரக்கோளை கரத்தொட்டு எடுத்த அகோர் உருவத்தை பெற்றதால் இன்று முதல் சந்திரசேகர நாயனார் என்று பெயரை மாற்றமிட்டு விட்டது. அம்மா, இந்த மந்திரக்கோள் கட்டப்பட்ட தாங்கள் ஏன் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுத்து நான் மனதில் நிறுத்தும் தாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தாயே. அதுதான் முடியாது. ஏன்? நான் உன் கண்முன் தோன்ற வேண்டும் என்றால் நான் எப்பொருளை கேட்டாலும் பொருளை தடையில்லாமல் நீ எனக்கு தருவாயா? தாயே, ஏன் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுப்பதாக இருந்தால் அந்த கைலத்தனை நகத்தோடு காட்சியளிப்பதாக இருந்தால் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் பொருளை நான் உன் கண்முன் தோன்றி உனக்கு 5 தலை நாகத்தோடு பெரிதாக காட்சியளிக்க வேண்டும். நான் எப்பொருளை கேட்கின்றோம் அப்பொருளை தடையில்லாமல் நீ எனக்கு தருவேன் என்று சத்தியம் சித்தப்படுத்திருக்கிறாய். தாய்க்கு பிறகுகள் ஒரு பெண் பிறந்திருக்கிறார். அவள் திருமணம் முடிந்து நிறை மாத கர்ப்ப
பெண்ணை நரவணை கொடுத்தால் கண் முன்னே தோன்றி காட்சி உனக்கில் உரைத்திருக்கிறாள் செல்லி. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உடன் வந்த கணக்கு பிறருடன் கணக்கி நல்லாதான் பாடி என்னத்தி விட்டு உக்காந்து பார்த்து எப்படியா லூஸ் ஆனா அம்மா கடுப்பேச்சின்னு நானா நோ நீ தான் தொடர்ச்சி என்ன ஆச்சுப்பா? பாடிங்க வர அப்படியே விட்டு உக்காந்து ஆரம்பத்துல இருந்து எங்க 2 பேரும் இன்னும் ஒரு பின்ன அவரு அடி முதல்ல பாட்டு பாடுறாரு. நான் என்ன பண்ணேன் நல்லா ராசில இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல. எதுவுமே பள்ளியா இப்பயா விட்டு உக்காந்துக்கிறா உனக்கு அறிவு இருக்குதா? அரவணை மொட்டை புத்தி இருக்குதா? போய் மொட்டை இங்க என்னத்துக்கு வந்து மேல போடுவோம் போய் புடிங்க. போய் புடுறோம் போ. ஏய் ஓய் என்ன? அம்மா பாரு என்னல கிச்சன் பண்ணாத அடிச்சு போடு நான். அப்பதான் கம்முன்னு இரு. மண்டை வச்சிருவேன். ஓடி போடு பே. என்னடா நீ பேசுற? நான் என்ன பாட்டு என்ன குறை வந்து புடிச்சா? டேய் அந்த பாட்டுல என்னடா வரி வருது? என்ன வருது? குமுகு குமுகுன்னு வருது. அம்மா நீ என்ன டுபுகு டுபுன்னு பாரு. டுபுகு பையா. நான் மாட்டினா உன் பாட்டுக்கு நீ பாட்டு பாடிக்கிற. நீ பாட்டு நீ பாட்டு பாடி. ஐ சோ சாரி டேய் தமிழ்ல சொல்றா. அம்மா தமிழ்ல சொல்லி ஹிந்தில சொல்ல வேணாம். ஓ ஏய் என்ன பத்தி சொல்லு. என்ன அவர் கேக்குறது பெரிய ஆளு நீங்க? ஆமா என்னல? நான் சாதாரணமா நான் பபுனா சாதிங்கற நினைச்சினுக்கிறேன். வேற என்னங்க? ஓ பெரிய தவுளுதுவானா தவுள்காரி இந்த தமிழ் நான் சொல்றது தவிலு நீ சொல்றது தவுளு வரியா மோதி பார்க்கலாம். இரு அதுல மோத விடாது. அந்த பாயல் இப்ப நான் வாயால் சொல்லி நீ கையால் செய்யணும். நீ சொல்றா நான் செய். எதுல நீ தான் வாயால வாயால சொல்லுவேன் ஜதி சொல்லு நீ கையில செய்யணும். இந்த தவுலா அந்த மிருதமா நீ இப்ப பாக்கலாம். டேய் அடிச்சு பார்க்கலாம். நீ தவுல்க நாயபரா நம்பர்து. அப்படியாப்பட்ட திருப்பதியிலே எங்க பெரியப்பா வாசிக்கிறார் தவுளு. திருச்செந்தூர் முருகர் கோயில சித்தப்பா நாயனை வாசிக்கிறார். நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயணிக்கு போவேன் நான். டேய் அப்படி போறவங்க நெத்தில ஒண்ணு நாமம் போட்டுருப்பாங்க இல்ல விபூதி பூசிருப்பாங்க. ஆமா நீ எதுவுமே குடியார மாதிரி வந்துடா. நாமம் போட்டேன் உள்ள ஃபேன் ஆஃப் ஆயிட்டு இருக்குது. மொத்தம் போய் மொத்தம் காஞ்சி போட்டுதுன்னா போடலாம். எப்பவுமே பயபக்தியோட இருக்கணும்டா. சரி என்ன சொல்ற பட்ட அடிச்சு இல்லையா? நான் அடிச்சுதான் எங்க இருக்குதா? டேய் ஆனா என்ன நான் இருக்குதே இல்ல. பொட்டு இருக்குது. குங்குமம் இருக்கு பாரு. குங்குமம் இருக்குதா? ஆமா. நாங்க நினைக்கும் போதெல்லாம் பட்ட அடிச்சுனே இருப்போம். நாங்க நினைக்கும் போதெல்லாம் பட்டை அடிப்புங்க குங்குமம் வைப்புங்க. சரி என்ன வெய்யா நான் என்ன சொல்றேன்னா மோதி பால் வரியா? இப்பதான் நான் சொன்ன போது வாடா முதல்ல. இரு இப்ப நான் வாய சொல்லி கையால் செய்யணும். சொல்றேன் என்ன சொல்றீங்க? ரெடியா? பார்க்கலாம். போலாமா? போலாம்டா. போலாம். பட்டடி டேய் போது மூணு நீ வர கூட பாட்டில் அடி மாத்தா யாருன்னு அடி கம்மன் உட்கார். பட்ட அடியிலடா விபதி பூசு உனக்கு வராத கேஸ். உனக்கு வெள்ளத்துக்கு யாருமே இல்ல மாசு. இப்ப பாரு சத்தமா சொல்றேன். சத்தமாவா? சைலண்ட் எல்லாம் பப்ளிக் எல்லாம் மக்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்திடுறேன். மக்களுக்கு எல்லாம் சொல்லிடுறா நான் ஜதி சொல்ல போறேன் அப்படின்னு. மக்களே பேர் அன்பான பெரியவர்களே தாய்மார்கள் நாடகால ரசிகர்களே இப்போது நான் ஜதி சொல்ல போறேன். இந்த தவுலா அந்த மிருதமான இப்ப நீங்க கை தட்டி சொல்றீங்க. ஜதி சொல்றது என்ன கதியா போதும். இப்ப பாரு தருகிட்ட தான் தலாக்குதான் கட்டி முகத்தான் எப்படி பண்ணாலும் கூட வராது ஒண்ணும் இல்லையா? இப்போ தட்டி தருகிட்ட தான் தான் கிடையாதா? தத்தி தருகிட அதெல்லாம் பார்த்து விடாது. நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்து விடுவேன். நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். தட்டி தருகிற தான் போயா மரகட்ட முடியா நான் வர நம்பி வர சொல்லிட்டேன். திகராவோ அப்படியே நகர்றோம் வாச்சா இப்ப வாச்சா எந்த ஜதியில நக்கதான் வருது. தவுள் பாடத்துல வந்து 297 பாடம் இது தெரியாதா?
ஆமா யார் நக்குவாங்க நக்கணுமா ஒரு நாளைக்கு சொன்னா விட்டு சும்மா நக்கிங்க கூடாது ஒரு நாளைக்கு சொன்னா விட்டுட்டு அதோட தகர்றாவோ அடே நக்கர்றாவோ அப்படியே போய் நக்கணும் மந்தர் கோலத்துக்கு பின்னால வாங்க சொன்னப்பா எங்கதான் போனா தெரியலையாப்பா இல்ல பஸ் ஸ்டாண்ட் சுத்திக்கிறாரா தெரியலையாப்பா இல்ல இருக்கிறாரா மந்தர் கோலத்தோட செத்துட்டாரான்னு ஒண்ணு புரியல கணக்கு யாரும் மாட்டா கண்ணு ரெடி யாரா பார்த்தா கம்ளர் நானே ஆள் இல்லைன்னு தெரியும் கணக்கு என்ன டென்ஷன் பண்ணாத கம்முனு இருந்துட்டேன் டென்ஷன் பண்ணாத எங்க போயிடாரோ கணக்கு அம்மா தாலி ஆறட்டா தாலி அவருன்னு வந்து சொல்ல அவன் தவுக்குத்து வந்த யாரு நான் எப்பேற்பட்டவன் தாலியா அரைக்கவா தாலி என்றால் என்ன? தாலி என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் என்ன? பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் என்றால் என்ன? ஆணு பெண்ணு ஒன்னா சேருது. ஆணு பெண்ணு ஒன்று சேருவது என்றால் என்ன? ஆணு பொண்ணு ஒன்னா சேருதுன்னா லோடு ஏற்றத்தை லோடு என்றால் என்ன? லடாக்கள் வெளியே வந்து விழுத்து. லடாக் என்று வெளிவந்து விழுவது என்றால் என்ன? லடாக் என்று வெளிவந்து விழுதுன்னா ஆபரேட்டர் தெரியும். ஐயா பரிசு லடாக் என்று வெளிவந்து விழுவது என்றால் குழந்தை பிறப்பது என்றால் என்ன? குழந்தை பிறப்பது என்றால் பாடா என்றால் அழைத்தல் என்றால் என்ன? செப்புதல். யாரு எப்பேர் அடுத்து வா நீ வாய்ப்பா